இதுக்கு எதுவும் சட்டப்படி வரைமுறைன்னு ஒண்ணு கிடையாதுனாலும் 2:1 ரேஷியோன்னு சொல்லுவாங்க. 2 லாயர்கள் வந்து 2 வழக்கறிஞர்கள் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு எலிவேட் ஆனாங்கன்னா ஒரு லோயர் ஜுடிஷியரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை ஹைகோர்ட்ல எலிவேட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஹையர் ஜுடிஷியரி கிட்டத்தட்ட அந்த ப்ரொபோஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுக்கிறாங்க. உயர் சாதிக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த பார்ப்பனர்கள் சொல்லுவாங்களே அவங்களோட டாமினேஷன் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு கிடையாது. 2018 இருந்து இந்த லாயர்ல இருந்து நீங்க எலிவேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் இருந்து ஹைகோர்ட்டுக்கு எலிவேட் பண்ற அந்த ஜட்ஜஸ்ல 77 to 78% சோகால்டு ஹைகாஸ்ட் மக்களை தான் இந்த அரசு எலிவேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கலேஜியம் எலிவேட் பண்ணிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். எந்த ஒரு பேசு பொருள் நாம் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு விஷயம் சர்ச்சையானாலும் அதுல காமனான பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா அது நீதிமன்றத்தை எட்டும். அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 3 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவது பில்லர் லெஜிஸ்லேச்சர், மக்களவை, மாநிலங்களவை, அது மத்திய அரசு, சட்டசபை, சட்டமேலவை, இது மாநில அரசு. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ், இந்த IAS IPS எல்லாருமே இந்த எக்ஸிக்யூட்டிவ்ல வந்துருவாங்க. அந்த லெஜிஸ்லேச்சர்ங்கிற அந்த சட்டம் இயற்ற அந்த இடம் கொடுக்கிற சட்டத்தை அமல்படுத்துகிறவர்கள் இந்த எக்ஸிக்யூட்டிவ். மூன்றாவது ஜுடிஷியரி, இந்த சட்டத்தை ஏற்றுறாங்க பாத்தீங்கன்னா சட்டத்தை இன்டர்பிரேட் பண்றது, அது சரியா பண்ணிருக்காங்களா சட்டத்தை படித்து அதன் மூலமா தீர்ப்பு வழங்குறது அது ஜுடிஷியரி. இந்த 3 ஆர்கன்ஸ் சொல்லுவாங்க. இந்த 3 ஆர்கன்ஸ் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியாவை இயக்கி கொண்டிருக்கு. அப்போ லெஜிஸ்லேச்சருங்கிறது மக்கள் நேரடியாக பங்கெடுத்து மக்கள்கிட்ட முன்னால் நின்று நீங்க வாக்கு வாங்குறது ஒரு பக்கம், ராஜ்யசபையிலும் சட்டமேலவையிலையும் நீங்க மத்தவங்க ஓட்டு போட்டு எடுக்கிறது. இருந்தாலும் மக்களோட பிரதிநிதித்துவம் அங்க நேரடியாக இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் நீங்க வரும்போது அது எல்லாமே எக்ஸாம் வச்சு அதுக்குள்ள ஒரு ரிசர்வேஷன் வச்சு அதுல எடுக்கிறாங்க. அப்போ அதுலயும் அந்த ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்பட்டு மக்கள் வேலைக்கு வர்றாங்க. ஹையர் இதுல அது கிடையாது, IAS IPS அது கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்போ அதுல அது கிடையாது. இப்போ ஜுடிஷியரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜுடிஷியரியோட தேவை ஏன் வருதுன்னா லெஜிஸ்லேச்சரும் எக்ஸிக்யூட்டிவும் தப்பு பண்ணாங்கன்னா அதை தட்டிக்கக்கூடிய இடத்துல ஒரு நியூட்ரலான நடுநிலையான ஒரு அமைப்பு வேணுங்கிறது தான் ஜுடிஷியரியோட வேலை. அதுதான் ஜுடிஷியரி வருது. இப்ப ஜுடிஷியரி நம்ம இதே மாதிரி ஜுடிஷியரி நம்ம 2 லெவலா பிரிக்கலாம். லோயர் ஜுடிஷியரி, ஹையர் ஜுடிஷியரி. லோயர் ஜுடிஷியரினா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, முன்சிப் கோர்ட்டு, சப் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இது எல்லாமே வந்து லோயர் ஜுடிஷியரில் வரும். ஹையர் ஜுடிஷியரில் 2 நீதிமன்றங்கள்ல ஒன்னு உயர் நீதிமன்றம், இன்னொன்னு உச்ச நீதிமன்றம். இதுல இந்த லோயர் ஜுடிஷியரியில ரிசர்வேஷன் உண்டு. இடஒதுக்கீடு அடிப்படையில் அந்த சீட்டுகள் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில வந்து ஜட்ஜிகள் பதவி ஏற்கிறாங்க. அவங்க தங்களோட வேலைகள் செய்யறாங்க. ஆனால் அந்த உயர் ஜுடிஷியரி சொல்றோம் இல்லையா, ஹையர் ஜுடிஷியரி, அந்த ஹையர் ஜுடிஷியரியில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் சுப்ரீம் ஹைகோர்ட் நீதிபதிகளும் அப்பாயின்ட் பண்ணும் போதும் அங்க ரிசர்வேஷன் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, மெரிட் தான் அங்க முக்கியமா பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு என்னைக்குமே இருக்கும். அப்போ மற்ற மெரிட் தான் பார்ப்பாங்கன்னா அப்ப கட் அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ஒருவேளை பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் மெரிட்டே இல்லைன்னு சொல்ல வராங்களான்னு ஒரு கேள்வியும் எனக்கும் அது எழுந்திருக்கிறது உண்டு. அப்போ இதுதான் ரிசர்வேஷன்ல, அதாவது இதுதான் ஹையர் ஜுடிஷியர்ல எப்படி அப்பாயின்ட் பண்றாங்கிற முறை. இந்த ஹையர் ஜுடிஷியர் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஹையர் ஜுடிஷியல் ஒருத்தர் ஹைகோர்ட்டுக்கு ஒருத்தர் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு எலிவேஷன் சொல்லுவாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு எலிவேஷன் ஆறாருன்னா இதுக்கு எதுவும் சட்டப்படி வரைமுறைன்னு ஒண்ணு கிடையாதுனாலும் 2:1 ரேஷியோன்னு சொல்லுவாங்க. 2 லாயர்கள் வந்து 2 வழக்கறிஞர்கள் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு எலிவேட் ஆனாங்கன்னா ஒரு லோயர் ஜுடிஷியரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை ஹைகோர்ட்ல எலிவேட் பண்ணுவாங்க. 2:1 ரேஷியோ, 2 லாயர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்னு. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இதுல நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஒன்று வச்சிருக்கோம், அதை மீட் பண்றவங்களை தான் நாங்க எடுப்போம், மீட் பண்ணலைன்னா நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுலயுமே 50 போஸ்ட் கால்ஃபர் பண்ணாங்கன்னா இப்ப 4 பேர் 5 பேர் தான் எடுக்கிறாங்க. என்ன கிரைட்டீரியா எக்ஸாம் எல்லாம் வச்சு அவங்க இன்டர்வியூ எல்லாம் வச்சு ஸ்ட்ரிக்டா பாக்குறோம்னு சொல்லி அவங்க எடுத்து அனுப்புறாங்க. இப்போ இந்த பெஞ்ச்ல இருந்து எடுக்கிறான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, பெஞ்சுங்கிறது வழக்கறிஞர் இருந்து எடுக்கிற இதுலதான் ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பி இருக்கு. வழக்கறிஞர் ஒரு வாஸ்ட் பூல் ஆஃப் அவங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். அதுல இருந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். அப்ப எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அங்க திறமையான வழக்கறிஞர் கிடைக்கத்தான் செய்வாங்க. ஜட்ஜுக்கும் போது நீங்க ஆல்ரெடி தேர்ந்தெடுத்து வச்சிட்டீங்க, சீனியாரிட்டி படிதான் நீங்க எலிவேட் பண்ணும். ஆனா வழக்கறிஞர்கள் இருந்து நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு நீங்க எடுக்கிற அந்த ஜட்ஜி, அந்த எலிவேஷன் கொடுக்குற அந்த லாயருக்கு நீங்க எல்லா சமூகத்தில இருந்தும் பிசில இருந்தும் எடுக்கலாம், எம்பிசில இருந்தும் எடுக்கலாம், ஷெட்யூல் காஸ்ட் இருந்தும் ஷெட்யூல் ட்ரைப்ல இருக்கலாம். ஏன்னா வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பா திறமையானவர்கள் எல்லா சமூகத்தை எல்லா வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. அப்போ அப்படித்தான் ஹையர் ஜுடிஷியரிக்கு எடுக்கப்படுதான்னா
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஹையர் ஜுடிஷியரி கிட்டத்தட்ட அந்த ப்ரொபோஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுக்கிறாங்க. உயர் சாதிக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த பார்ப்பனர்கள் சொல்லுவாங்களே, அவங்களோட டாமினேஷன் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு கிடையாது. அப்படி இருந்தாலும் இருக்கிறாங்க, பட் அந்த அளவுக்கு டாமினேஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கிடையாது. எல்லாருமே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட ஹையர் ஜுடிஷியரி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹையர் ஜுடிஷியரி கிட்டத்தட்ட ஒரு ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேசுபொருள் சர்ச்சையா வெடிக்கும் போது ஏன் வெடிக்குது அப்படின்னா, 2018 இருந்து இந்த லாயர்ல இருந்து நீங்க எலிவேட் பண்ணுவாங்க, வழக்கறிஞர்கள் இருந்து ஹைகோர்ட்டுக்கு எலிவேட் பண்ற ஜட்ஜஸ்ல 77 to 78% சோகால்டு ஹைகாஸ்ட் மக்களை தான் இந்த அரசு எலிவேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொலேஜியம் எலிவேட் பண்ணிருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இந்த சுப்ரீம் கோர்ட் கொலேஜியம் மேல வருது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க மெரிட் பார்த்து தான் நாங்க எலிவேட் பண்ணிருக்கோன்றாங்க. அதுக்கு எதிர்த்தரப்போட வாதம் என்ன இருக்குன்னா, மெரிட் பார்த்து எலிவேட் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ மத்தவங்க எல்லாம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? நாட்டுல 60-70% இருக்க மக்களுக்கு நீங்க கொடுக்குற ரெப்ரசன்டேஷன், 70-80% இருக்க மக்களுக்கு நீங்க கொடுக்குற ரெப்ரசன்டேஷன் 20% தான் இருக்கு. அப்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் இது. ஆர்டிகல் 14 நீங்களே வயலேட் பண்றீங்க. எல்லா மக்களையும் சாதியும் எந்த மதத்திலும் வித்தியாசப்படுத்தி பார்க்க கூடாது, எல்லாத்தையும் சமமா பார்க்கணும்னு சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட்டே அப்படி கொலேஜியமே அப்படி பார்க்கறது இல்ல, அவர்களே உயர் ஜாதிக்காரர்களுக்கு அன்டியூ அட்வான்டேஜ் கொடுக்குறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இவங்க அவங்க மேல வைக்கிறாங்க. அப்ப நம்ம பார்த்தோம்னா 2018 இருந்து இன்ன வரைக்கும் எலிவேட் ஆகிக்கிட்ட 600 சம்திங் ஜட்ஜஸ்ல 78% புரிஞ்சுக்கணும் உயர் சாதிக்காரர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதுல சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டீங்க என்ன சொல்றாங்கன்னா, 33ல 12 ஜட்ஜஸ் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்களே இருக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட 36% பிராமணர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. இது தவிர இன்னும் நிறைய உயர் ஜாதிக்காரர்கள் இருந்து உயர் ஜாதின்னு சொல்லக்கூடிய அந்த சவர்ணா காஸ்ட் நார்த் இந்தியால சொல்லுவாங்க, அவங்க 60% சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச்ல இருக்கிறாங்க. அப்ப மீதி உள்ள 70% 80% மக்களுக்கு 40% ரெப்ரசன்டேஷன் தான் சுப்ரீம் கோர்ட்லயே இருக்கு. அப்ப சுப்ரீம் கோர்ட் இதுக்கும் அதான் சொல்லுது மெரிட் அப்படின்னு சொல்லும் போது, இது ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பண்ற தவறுக்கு நீங்க கொடுக்கிற முகத்திரை தான் இந்த மெரிட், பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் தலித்துகளையும் தகுதி இல்லாதவர்களுக்கு நீங்க சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல 33% 36% பிராமின்ஸ் இருக்காங்க. அவங்க இந்திய ஜனத்தொகையில 4% 3% தான் இருக்காங்க. அவங்க 36% இருந்துட்டு தலித்துகளுக்கு எல்லாம் ரொம்ப குறைய ரெப்ரசன்டேஷன், கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அங்க இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் த சோசியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் என்பது இந்தியாவுடைய சமூக அமைப்பை பிரதிபலிக்கின்ற ஒன்றாக இல்லை, அதனால் அது சமூக அமைப்பை பிரதிபலிக்கின்ற ஜட்ஜ்மெண்ட் அதுல இருந்து வரும் நாங்க எதிர்பார்க்கலன்னு கூட ஒரு தடவை சொல்றாங்க. அதனால அது நடக்குமா நடக்கலங்கிறது விவாதத்துக்குரிய ஒரு பொருள். அப்ப இது இந்த சர்ச்சைக்குள்ள ஒரு பொருளா விவாதம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஊர்கள்லாம் அந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ங்கிற மக்கள் கொஞ்சம் கம்மி, மத்திய பிரதேச ஷெட்யூல் ட்ரைப் மக்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. அப்ப அந்த ஷெட்யூல் ட்ரைப் அசோசியேஷன் சேர்ந்த வர்மாங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு அங்க ஹையர் ஜுடிஷியரி மேல வைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, எலிஜிபிள் ஆகி பாஸ் ஆகி போற பசங்க எல்லாம் கட் ஆஃபுக்கு ஜஸ்ட் குறைய வர்ற மாதிரி வேணுக்குன்னே அந்த ஹையர் ஜுடிஷியரியில அவங்க பண்றாங்க, அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த ஜுடிஷியரியில அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குன்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்போ இதுலதான் இன்னைக்குள்ள ஒரு பேசு பொருளா அமைஞ்சிருக்கு. ஜுடிஷியரி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற, மக்களுடைய அன்றாட எல்லா விஷயங்களும் தீர்க்கின்ற, அரசாங்கங்களுக்கு எதிராக அவங்களோட குமுறுகளையும் தீர்க்கின்ற ஒரு இடமா இருக்கு. அப்படிப்பட்ட ஜுடிஷியரியில மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் என்றால் மக்கள் என்ன அனுபவிக்கிறார்கள் சாதிய கொடுங்கன்னா அதை உணரக்கூடிய ஜட்ஜுகளும் அங்க இருக்கணும்னா மக்களில் அந்த எந்தெந்த ப்ரொபோஷன்ல மக்கள் இருக்காங்களோ அந்தந்த ப்ரொபோஷன்ல உள்ளவங்க அங்கேயும் வரணும். அப்பதான் ஒரு கரெக்டான ஜுடிஷியரி அமையும்னு ஒரு சாரார் சொல்றாங்க. சரி வாங்க நம்ம அதை எப்படின்னு பார்ப்போம். இப்ப இந்த கூற்று மெரிட் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்ல நீங்க செலக்ட் பண்ணி எடுத்து நீங்க மேல எலிவேட் பண்ணி அனுப்புறீங்க, அது ஒரு பக்கம். குறிப்பா அந்த 2/3 நீங்க லாயர்ஸ்ல இருந்து எடுக்கிறீங்க பாருங்க, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமா ஒரு பிராக்டிஸ்க்கு எந்த லாயரும் கேட்டீங்கன்னா உள்ளதுலயே பெஸ்ட் லாயர்ஸ் தான் ஹைகோர்ட்டுக்கு எலிவேட் ஆகி போறாங்களான்னு நிச்சயமா கிடையாது. ரொம்ப அதிகமா பிராக்டிஸ் இருக்க லாயர்ஸ் நிறைய பேர் எலிவேஷனுக்கு வேண்டாம் அப்படின்னு மறுக்கத்தான் செய்வாங்க. அப்போ அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களும் எடுத்துக்கலாம், அந்த மெரிட்ல எல்லா சமூகத்திலையும் பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரஸ்ட், எந்த சமூகம் எடுத்தீங்கன்னாலும் எல்லா சமூகத்திலையும் டேலண்ட் உள்ள ஆட்கள், மெரிட் உள்ள ஆட்கள் கண்டிப்பா ஹைகோர்ட்டுக்கு எலிவேஷன் ஆகிறதுக்கு ஒருத்தர் 2 பேராச்சு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் நீங்க சொல்ற அவங்கள கூட எங்க ஊர்ல கம்மி இருந்தாலும் அங்க கூட கிடைப்பாங்க. அப்போ அவங்கள கொலேஜியம்னா எஃபர்ட் எடுத்து தேடி சமூக ஈக்குவாலிட்டி கொண்டு வரதுக்கு அவங்கள தான் மேல கொண்டு வரணும். இருக்கிறவங்களுக்குள்ளே அவங்க பார்த்து எடுக்கிற சமூக நீதியை பாதுகாக்கிற ஒரு செயலாக அமையாது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னால சேஃபா ஒரு விஷயம் சொல்ல முடியும்,
வெறும் பேக்வர்ட் கிளாஸால மட்டுமே எடுத்து ரொம்ப டேலண்டட் பெஞ்சை கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியும். அத்தனை அளவுக்கு பேக்வர்ட் கிளாஸஸ் லாயர்ஸ் தமிழ்நாட்டில் குவாலிஃபைட் மெரிட்டோரியஸ் லாயர்ஸ் இருக்கிறாங்க. வெறும் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் லாயர்ஸை மட்டுமே வச்சு எலிவேஷன் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அந்த அளவுக்கு மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்ல மெரிட்டோரியஸ் லாயர்ஸ் இருக்காங்க. வெறும் ஷெட்யூல் காஸ்ட் லாயர்ஸை மட்டுமே எலிவேட் பண்ணி மெரிட்டோரியஸ் பெஞ்ச் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியும். அந்த அளவுக்கு மெரிட்டோரியஸ் லாயர்ஸ் ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன், தமிழகத்தோட எலிவேஷன் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஹெல்த்தியா தான் இருக்கும். எல்லா சமூகங்களும் ஓரளவுக்கு பெரிய சமூகங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க. பேக்வர்ட் கிளாஸ் இருப்பாங்க, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் இருப்பாங்க, ஷெட்யூல் காஸ்ட் இருப்பாங்க, ஹையர் காஸ்ட் இருப்பாங்க, பிராமின்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஓரளவுக்கு ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் உண்டு. இதில் மைனாரிட்டிஸும் இருப்பார்கள், கிறிஸ்தவர்களும் இருப்பார்கள், இஸ்லாமியர்களும் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். அப்ப உடனே ஒரு கேள்வி என்னன்னா, மெரிட்டை பார்க்கவே கூடாதான்னா ஒரே ஒரு கேள்விதான். இப்ப நீங்க இந்த கேள்வியை நீங்க சொல்லும் போதே அதுக்கூட விடையை அவங்க சொல்றது வந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித்துகளை அவமரியாதை பண்ற மாதிரி ஒரு விடையை சொல்றீங்க. அப்ப அங்க மெரிட் இல்லையா? நான் உங்கள்கிட்ட மாத்தி கேள்வி கேட்கிறேன். அப்ப அவங்களுக்கு எல்லாம் மெரிட் இல்லைன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? கண்டிப்பா கிடையாது. எத்தனையோ பெரிய லாயர்கள் எல்லா சமூகத்திலயும் இருக்கிறாங்க. அப்ப அதை தேடி பிடிச்சு இந்த சமூகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஒரு கொலேஜியம் என்ன சமூகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி அந்த எலிவேஷனை கொடுக்கிற கடமை கொலேஜியத்துக்கு தான் இருக்கு. அப்ப அந்த வேலையை கொலேஜியம் தான் செய்யணும். அப்போ இதுவரைக்கும் வந்தவங்க எல்லாம் அப்படிதான் அவங்களுக்கு சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சிருக்காங்களா, இந்தியாவில் செய்யலையான்னா அதுவும் அவங்க மேல ஒரு அலிகேஷன் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அது சரியா தப்பான்னு சொல்ல முடியாது. யாருமே எந்த ஜட்ஜுமே எந்த மனிதனாவும் இருக்கட்டும், அவன் எந்த சூழ்நிலையில வளர்றானோ, எந்த கொள்கையில வளர்க்கப்படுறானோ, ஒரு பிரதிபலிப்பு ஒரு ஜட்மெண்ட்ல இருக்கத்தான் செய்யத்தான் செய்யும். நம்ம அதை மறுப்பதற்கு இல்லை. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இது எப்போ ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா ரிசர்வேஷன் 50% சுப்ரீம் கோர்ட் கேப் பண்ணுது. அப்போ ஒரு சாரார் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க எல்லாம் உயர் ஜாதிக்காரங்க, அதனாலதான் இவங்க 50% கேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ரிசர்வேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னாலும் உடனே ஸ்டே பண்ணிடுவாங்க இன்பர்னல் ரிசர்வேஷன் கொடுத்தா. பட் இடபிள்யூஎஸ் கோட்டான்னு உயர் சாதிக்காரர்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் அவங்க ஸ்டே பண்ண மறுத்துட்டாங்க. காரணம் இவங்க எல்லாம் உயர் சாதிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷனும் வந்துச்சு. ஸோ இப்போ அந்த ரிசர்வேஷன் இன்னைக்கு அமுல்ல இருக்கு, ஸ்டேல இல்ல, அது அமுல்ல இருக்கு, எல்லாரும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் அங்க இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு. அதே ஒரு நடுநிலையான ஒரு பெஞ்சில் நிறைய அவங்க இருந்தாங்கன்னா நியாயமான என்ன பொசிஷன் உண்டோ அதை எடுத்து போடப்பட்டிருக்கும் ஒருத்தரோட வாதம். ஆனா அது எப்படியோ சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்க நீதி தீர்ப்பு தான் இன்றைக்கும் செல்லும். அது ஃபைனல், அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ சுப்ரீம் கோர்ட் இதுல இருந்து சொல்லும் போது இது இங்க மட்டும் தான் நடைமுறையானா, ஜட்ஜுகள் ரொம்ப ஃபேமஸான ஜட்ஜ் நம்ம இங்கிலாந்து சிஸ்டத்தை ஃபாலோ பண்றோம். லார்ட் டென்னிங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னதா சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஜட்ஜி, 90 வயசு வரைக்கும் ஒரு ஜட்ஜா இருந்தான்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு இடத்துல சொன்னதா சொல்லுவாங்க, ஜட்ஜஸ்க்கு பயஸ் இல்லை நீங்க நினைக்கிறீங்கன்னா அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க எந்த சூழ்நிலையில வளர்ந்தோமோ, எந்த வசதி வாய்ப்புகள்ல வளர்ந்தோமோ, எந்த சித்தாந்தங்கள்ல வளர்க்கப்பட்டோமோ அது எங்கள் தீர்ப்பில் பிரதிபலிக்கத்தான் செய்யும். அது எப்படி பிரதிபலிக்காது நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு அவர் சொன்ன மாதிரி சொல்றாங்க. அப்போ மக்களுடைய பெருவாரியான மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கக்கூடிய நபர்கள் அந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இல்லைன்னா அந்த சுப்ரீம் கோர்ட் பெருவாரியான மக்களுடைய எண்ணங்களையும் வாழ்வியல் முறையும் பிரதிபலிக்காது. அந்த ஹைகோர்ட் பெருவாரியான மக்களுடைய எண்ணங்களையும் வாழ்வியலையும் பிரதிபலிக்காதுங்கிறது ஒரு அச்சமும் இருக்கத்தான் செய்யுது. அது நடைமுறையில சாத்தியமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் இப்ப ஏன் பேசு பொருளா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, திருப்பரங்குன்றம் சர்ச்சைன்னு ஒண்ணு வரும்போது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, அதை தலைமையில் ஏற்று நடத்தி தான் ஆகணும். அது நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அப்போ அதை கொடுத்த அந்த ஜட்ஜ் மேல அந்த கான்ட்ரவர்சிஸ் வரும்போது தான் இந்த கேள்விகள்லாம் எழுது. இப்படி இவங்க பண்றாங்க, அப்படி பண்றாங்க நிலை வருது. அப்போ அந்த தீர்ப்பை நம்ம தள்ளி வச்சிடணும். அது நம்ம ஒரு ஜட்ஜ் ஒரு தீர்ப்பை எடுத்து வச்சுட்டாரு. பட் 78% 2018 இருந்து உயர் சாதிக்காரர்களுக்கு மட்டும்தான் 78% அவங்க ஹையர் ஜுடிஷியர்ல இருக்கிறாங்கன்னா அது தவறான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா 22% தான் பார் எலிவேஷன்ல இடம் கிடைக்கப்பட்டிருக்குன்னா ஓபிசிஸ்லயும் எம்பிசிஸ்லயும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்லயும் 22% தான் மெரிட்டோரியஸ் ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்றது எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஜுடிஷியரியும் மக்களை எப்படி லெஜிஸ்லேச்சர் எப்படி எக்ஸிக்யூட்டிவ் அதே போல் மக்கள் அன்றாட பிரச்சனைகளை, மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளை மக்களோடு மக்களாக இருந்து தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜுடிஷியரி. அப்போ அந்த ஜுடிஷியரியும் மக்கள் இந்தியாவில் எப்படி இருக்காங்களோ அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்ல ஒரு 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 அமைப்புலயும் ஒரு பிரதிபலிப்பு, அதோட பிரதிபலிப்பும் அந்த ஜுடிஷியரிலும் இருக்கும். அப்பதான் மக்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்கும். ஏன்னா லால ஒண்ணு சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன், யூ ஷுட் ஆல்சோ சீம் டு பி டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி என்பது நடைமுறை மட்டும் படுத்தப்படக்கூடாது, அது நடைமுறைப்படுத்த மாதிரி தெரியவும் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேதான் இன்றைக்கு உள்ள அது சுப்ரீம் கோர்ட் கலேஜியத்துக்கும் அப்ளை பண்ணும். ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன், இட் ஷுட் ஆல்சோ சீம் டு பி டன். நீங்க 78% மக்களை வச்சுட்டு உயர் சாதிக்காரர்களை வச்சுட்டு நீங்க ரிசர்வேஷன் மாதிரி எல்லா விஷயங்களும் எடுத்து பேசும்போது இந்தியாவில் 80% இருக்கின்ற
மக்களுக்கு 20% தான் நீங்க பிரசன்டேஷன் கொடுக்குறீங்க. அந்த 80% மக்களுக்கு நீங்க சரியான ஜட்மெண்ட் கொடுத்தாலும் தவறாகத்தான் பார்க்கப்படும். அதனால சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் ப்ரொபோர்ஷனேட்டா கரெக்டா அந்தந்த கம்யூனல் இதுக்கு படி ஏற்ற மாதிரி கொஞ்சமாச்சும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுங்கிறதா பெருவாரியான மக்கள் மற்றும் என்னுடைய கருத்து. மீண்டும் சந்திப்போம்.